முத்துக்குமரன் அவர்களுடைய பேர் வந்து இந்த ஆட்டத்துல வந்து இல்ல. சாச்சனா அவர்களுடைய பேர் வந்து மீண்டும் இருக்கு. ஸோ பிக் பாஸ் தமிழோட இப்ப 8வது வீக் 50 நாட்களுக்கு அப்புறம் வருகின்ற வீக்கோட வெளியேற்ற பட்டியல் நாமினேஷன் லிஸ்ட் வந்து லீக் ஆயிருக்கு. அதுல மொத்தமா 10 பேர் வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த வீக் நடக்க இருக்கிற ஒரு டாஸ்க் ஒன்று. கண்டிப்பா இந்த டாஸ்க் அப்படின்னாலே எனக்கு ஞாபகம் வர்றது வந்து சீசன் 6. ஏன்னா ஜனனி அவர்கள் அதுல வேற லெவல்ல மாசா சில விடயங்கள் வந்து சொல்லியிருப்பாங்க. அதுல இருந்து தான் ஜனனி அவர்களை வந்து நம்ம என்ன சொல்லலாம், அது எனக்கு அவங்க கிட்ட பிடிச்ச ஒரு வார்த்தை ஒன்று சொல்லியிருப்போம். ஏன்னா இந்த சேனல்ல ஜனனி ரசிகர்கள் பல பேர் இருக்கீங்க. ஸோ ஓகே, அது என்ன டாஸ்க் அப்படின்றதையும் வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நாமினேஷன் லிஸ்ட். இந்த வாட்டி முத்துக்குமரனோட பேரை ஒரே ஒருத்தங்க தான் சொல்லியிருந்தாங்க அப்படின்னும் வேற யாருமே சொல்லல. 2 பேர் சொன்னா தான் அது லிஸ்ட்ல வந்து கணக்கெடுக்கப்படும். ஸோ முத்து அவர்கள் இந்த வாரம் இல்லை, சரிங்களா? ஸோ முத்து ரசிகர்களுக்கு வேலை மிச்சம். சரி, யார் யார் அந்த 10 பேர்னா, டைரக்டா நாமினேட் ஆனவங்க ஜாக்லினை வந்து சத்யா நாமினேட் பண்ணியிருக்காரு. அடுத்தது ரஞ்சித் அவர்களை ஆனந்தி வந்து டைரக்டா நாமினேட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஆனந்தி அவர்கள் கேர்ள்ஸ் டீம்ல இருந்து பாய்ஸ் டீமுக்கு வந்தாங்க போன வாரம். சத்யா அவர்கள் பாய்ஸ் டீம்ல இருந்து கேர்ள்ஸ் டீமுக்கு போனாங்க. அப்ப அவங்களுக்கு ஸ்பெஷல் பவர். அவங்க ஒருத்தங்களை நாமினேட் பண்ணாலே அவங்க நாமினேஷன் லிஸ்ட்டுக்கு வந்துருவாங்க, சரிங்களா? ஸோ ஜாக்லின், ரஞ்சித். அதுக்கப்புறம் சிவாஜியோட பேரன். சிவாஜி சாருக்கு வந்த நிலைமை. சிவாஜி சார் எந்த பெரிய ஒரு ஆளு, எவ்வளவு பெரிய மாமனிதர் சிவா. அடுத்தது வந்து அன்ஷிதா, அடுத்தது சாச்சனா, அடுத்தது ஆனந்தி, ராயன், சத்யா, விஜய், விஷால், மஞ்சாரி, சரிங்களா? 10 பேரு. ஸோ இந்த 10 பேரு நாமினேஷன் லிஸ்ட்ல இருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு என்னுடைய விஷ், பல மக்களோட விஷ், ரஞ்சித் ஒண்ணுமே வந்து பண்றதில்ல, அவர் ஒண்ணு. 2வது வந்து பாத்தீங்கன்னா சிவகுமார் கேரக்டர் உதவாது, பிடிக்கவே இல்லை. அந்த ஆளுக்கு அவ்வளவு ஒரு திமிரு, ஒரு ஆண் சௌந்தர்யா எப்படி இருப்பாங்களோ அப்படிதான் இருக்காரு. அந்த பணக்கார திமிர்ல மிதக்குறாரு. ஸோ அவரு, ரஞ்சித், சிவகுமார், சத்யா, ஆனந்தி, இந்த 4 பேர்ல யாரு போனாலும் எனக்கு ஹாப்பி தான் மக்களே, சரிங்களா? ஸோ நீங்க யாரு வெளியில போகணும்னு நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்தது வந்து இந்த வாரத்துக்கான டாஸ்க் என்ன அப்படின்னா பொம்மை டாஸ்க், சரிங்களா? அதாவது இப்ப வீட்டுக்குள்ள ஒரு 17 பேர் இருக்காங்கன்னா 16 பொம்மை தான் இருக்கும். அதுல வைக்கிறதுக்கு இடங்கள் இருக்கும். ஓடி போய் வந்து வைக்கணும் அப்படின்ற மாதிரி. சில பேரோட பொம்மைகளை காப்பாற்றலாம், சில பேரோட பொம்மைகளை வந்து வேணுமென்மனே வந்து மாட்ட வைக்கலாம் அப்படின்னு அடிதடிக்கு பஞ்சமே இருக்காது, சரிங்களா? அதுவும் இப்ப பிக் பாஸ் வீடு வந்து அந்த நடுவில் இருக்க கோட் எடுத்துட்டாங்க. ஸோ பாய்ஸ் வர்சஸ் கேர்ள்ஸ் அப்படின்றது இல்லை. எல்லாருமே இண்டிவிஜுவல் கேமை தான் பிளே பண்ணணும். அப்படி இருக்கக்குள்ள இந்த டாஸ்க் வந்து தாறுமாறா இருக்கும். ஸோ முத்துக்குமரன் அவர்களுடைய ஆட்டத்தை வருத்தனமா வந்து பார்க்க விருப்பம். முத்துக்குமரன், தீபக் அவர்கள் கண்டிப்பா இனிமேல் வர்ற வாரத்தில் அவங்களுடைய வருத்தனமான ஆட்டங்களை வந்து இன்னும் பார்க்கலாம் அப்படி என்பதுதான் என்னுடைய ஒரு பார்வை, சரிங்களா? ஸோ இது வந்து பிக் பாஸ் தமிழோட இப்ப 8வது வாரம் தொடர்பாக நமக்கு கிடைச்ச அப்டேட்டை வந்து உங்க கூட சொல்லியிருக்கேன். நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நன்றி.